வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல துவாதசி பாரணைக்கான ரெசிபி பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து உடுப்பி, மேங்களூர் அந்த பக்கம்லாம் ரொம்ப ஃபேமஸ். உக்கு சாறு அப்படின்னு சொல்லுவா, இல்லைன்னா கஞ்சி மஜ்ஜிகை அப்படின்பா, கஞ்சி உளி அப்படின்பா. ஏகாதசி அன்னைக்கு உபவாசம் இருந்துட்டு துவாதசி பாரணை முடிக்கிறதுக்காக இந்த சாதத்துல இந்த உக்கு சாறு போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். வயிற்றுக்கு வந்து ரொம்ப இதமா இருக்கும். நம்ம ரசம் சாதம் சாப்பிடுற மாதிரி சாதத்துல கொஞ்சம் நெய் விட்டுண்டு இந்த உக்கு சாறு விட்டுண்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிடுவா. இல்லைன்னா இது இந்த உக்கு சாறு சும்மா குடிக்கிறது கூட ரொம்ப நல்லா இருக்கும். சூப் மாதிரி இருக்கும். நம்ம சாதம் வடிக்கிற கஞ்சி, மோர் எல்லாம் சேர்த்து பண்றதுனால உடம்புக்கு வந்து இன்ஸ்டன்டா நல்ல எனர்ஜியும் கொடுக்கும். வயிற்றுக்கும் நல்லா குளிர்ச்சியாவும் இருக்கும். ரொம்ப குவிக்காவும் ஆயிடும். அதே நேரம் நல்ல டேஸ்டாவும் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸ் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க துவாதசி பாரணை ரெசிபியான உக்கு சாறு குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு டம்ளர்ல பச்சரிசி நான் எடுத்துட்டு இருக்கேன். டம்ளர், கப்பு எதுல வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். இந்த பச்சரிசியை நல்லா வாஷ் பண்ணிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். பச்சரிசி அரை மணி நேரம் நல்லா ஊறெடுத்து நம்ம அரிசி அளந்தோம் இல்லையா, இதே டம்ளர்ல 6 டம்ளர் வந்து நான் ஜலம் விட்டுருக்கேன். இதுல 2 கல் உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் நெய் விட்டுப்போம். ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். இந்த அரிசி வெந்து நம்ம சாதம்லாம் சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பதத்துக்கு வரணும். நடுவில் நம்ம கலந்து விட்டுக்கணும், இல்லைன்னா வந்து அடி பிடிச்சிரும். சாதம் பாருங்க நல்லா வெந்துடுத்து. அந்த காலத்துல சாதம் வந்து குக்கர்ல வைக்காம இந்த மாதிரி தானே வடிப்பா, அதே மாதிரிதான் நம்ம பண்ணிக்கணும். ஒரு பருக்கை எடுத்து நம்ம செக் பண்ணி கூட பார்க்கலாம் சாதம் வெந்திருக்கா அப்படின்னு. பாருங்க நல்லா சாஃப்டா வெந்திருக்கு. இந்த அளவுக்கு வேகணும். இப்ப இந்த கஞ்சி இருக்கு இல்லையா, இதை நம்ம வடிச்சு எடுத்துக்கணும். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கஞ்சி வடிக்கிறதுக்காக இது ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். ஒரு துணியால அப்படி பிடிச்சிண்டு பாருங்க கஞ்சியை வந்து இது போல நம்ம வடிச்சுக்கணும். நமக்கு இந்த மாதிரி கஞ்சி வடிக்க தெரியாது அப்படின்னா நம்ம காய்கறி எல்லாம் வடிகட்டுறதுக்கு வச்சிருப்போம் இல்லையா கூட, அதுல போட்டோம்னா சாதம் மேல தங்கிடும். அடியில இருக்கிற பவுல்ல வந்து இந்த கஞ்சி கலெக்ட் ஆயிடும். கஞ்சியை ஃபுல்லா வடிச்சாச்சு. இந்த சாதத்தை நம்ம ரெகுலரா எப்பயும் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிருவோம். கஞ்சி பாருங்க இந்த அளவுக்கு கலெக்ட் ஆயிருக்கு. ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு வெடிச்சதும் 2 காஞ்ச மிளகா, 2 பச்சை மிளகா ஸ்லிப் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இதுக்கு காரம் வந்து பச்சை மிளகாயும் இந்த காஞ்ச மிளகாயும் தான். அதனால உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அது தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த கஞ்சியை நம்ம இதுல விட்டுருவோம். இப்படி ஓரத்துல இருந்து விடும்போது தெரிக்காம இருக்கும். இது நல்லா கொதிச்சு வரட்டும். 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு. இந்த தண்ணியை விட்டு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துருவோம். பாருங்க நல்லா தளத்தளன்னு கொதிச்சு எடுத்து இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும். அப்பதான் நம்ம பச்சை மிளகா, காஞ்ச மிளகாலாம் சேர்த்திருக்கோம்ல, அந்த காரம் எல்லாம் வந்து இதுல இறங்கும். நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துடலாம். தேங்காய் பேஸ்ட் சேர்த்ததுக்கு அப்புறம் இந்த மிக்சி ஜார்ல கொஞ்சமா தண்ணி விட்டு கலந்து அதுவும் சேர்த்துருவோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுடுவோம். இது சேர்ந்து கொதிச்சு வரட்டும். பாருங்க நல்லா கொதிச்செடுத்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். இது நல்லா சூடு ஆறட்டும், நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். இது பாருங்க நல்லா சூடு ஆறிடுது, ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடுது. இதுல ஒரு 150ல இருந்து 200 ml வரைக்கும் திக்கான மோர், திப்பியா இல்லாம இழுப்பிட்டு நம்ம இதுல சேர்த்துக்கலாம். இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். பாருங்க இப்ப நல்லா கலந்து விட்டாச்சு. இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஃப்ளேம் வந்து மீடியம்ல வச்சுப்போம். இந்த உக்கு சாறு வந்து ஒரு கொதி வரட்டும், ரொம்ப கொதிக்க வேண்டாம். உக்கு சாறு பாருங்க இது நல்லா சூடு ஆயிடுது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சமா கொத்தமல்லியை தூவி விடுவோம். உக்கு சாறு பாருங்க குவிக்காவும் பிரமாதமாவும் ரெடி ஆயிடுது. நல்ல வாசனையாவும் இருக்கு. நல்லா சூடான சாதத்துல இந்த உக்கு சாறு விட்டு பசஞ்சு சாப்பிட்டோம்னா பிரமாதமா இருக்கும். இப்படி சூப் மாதிரி குடிக்கிறதுக்கும் அருமையா இருக்கும். நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம்.
அட்டகாசமா இருக்கு. நம்ம சாதம் வந்து வடிச்ச கஞ்சி சேர்த்திருக்கோம். அதோட ஒரு ஃபிளேவர் தனியா தெரியறது. தேங்காய், ஜீரகம், மிளகு எல்லாம் அரைச்சு சேர்த்ததுனால இந்த தேங்காயோட டெக்ஸ்டர் வந்து இதுல ரொம்ப நல்லா இருக்கு. ஜீரக வாசனையோட பிரமாதமா இருக்கு. நம்ம பச்சை மிளகா, காஞ்ச மிளகா ரெண்டுமே வந்து தாளிச்சிருக்கோம். இந்த ரெண்டோட காரம் வந்து நல்லா மைல்டா இருக்கு. கடைசியா வந்து திக்கான மோர் விட்டு இருக்கிறதுனால அந்த மோரோட ஃபிளேவரும் இருக்கு. கொஞ்சம் வந்து நம்ம இந்த மோர் குழம்போட அந்த ஃபிளேவர் நமக்கு இதுல கிடைக்கிறது. உடுப்பி, மேங்களூர் அந்த சைட்ல எல்லாம் துவாதசிக்கு வந்து இதை பண்ணுவா. நம்ம துவாதசிக்கு மட்டுமே இல்ல, இந்த வெயில் காலத்துல நடுவில் இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். சாதம் வடிச்ச கஞ்சி வந்து உடம்புக்கு அவ்வளவு நல்லது. அந்த காலத்துல எல்லாம் டெய்லி சாதம் வடிப்பா. அந்த கஞ்சியை வேஸ்ட் பண்ணாம கொஞ்சம் மோர், உப்பு, கொஞ்சம் நெய் விட்டு கொஞ்சம் வெதுன்னு எல்லாருமே குடிச்சிருவா. அது அவ்வளோ ஹெல்த் கொடுக்கும். உடம்போட சூட்டை வந்து அப்படியே தணிக்கும். இப்ப நம்ம குக்கர்லயே சாதம் பண்ணிடுறதுனால அந்த கஞ்சி வடிக்கிற பழக்கமே அப்படிங்கிறதே போயிடுது. இந்த மாதிரி நம்ம உப்பு சாறு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற அன்னைக்கு கொஞ்சம் தனியா நம்ம சாதம் பண்ணி கஞ்சி வடிச்சு அதுல வந்து இந்த உப்பு சாறு பண்ணி நம்ம சாப்பிடலாம். அந்த சாதமும் வேஸ்ட் ஆகாது. நம்ம எப்பயும் நம்ம சாப்பிடுற மாதிரி அதுல குழம்பு, ரசம் எல்லாம் விட்டு சாப்பிடலாம். ஈவன் அந்த குக்கர்ல வடிக்கிற சாதத்தோட இந்த சாதம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். வயிற்றுக்கும் இது ரொம்ப நல்லது. இந்த உப்பு சாறு வந்து துவாதசிக்கு மட்டுமே இல்ல, இந்த வெயில் காலத்துல நம்ம அப்பப்போ பண்ணி சாப்பிடும்போது உடம்புக்கு நல்லா குளிர்ச்சியா இருக்கும். வரக்கூடிய துவாதசி அன்னைக்கு இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட இந்த உப்பு சாறு நீங்க ட்ரை பண்ணி பாருங்களேன். இது ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். குழந்தையில இருந்து பெரியவா வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். வயத்துக்கும் ரொம்ப இடமா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.